அந்த ப்ளஸ் மாதிரி வரணும், சென்டர் வரணும். எதுக்குன்னா அந்த ஓட்டம்னு சொல்லுவோம் நம்ம. அதை ஓட்டம்னா இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் வரணும். அதே மாதிரி இப்போ வந்து வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு ஓட்டம் காமிக்கணும். அதான் ப்ளஸ்ன்னு போட்டிங்களா. இப்போ எங்கனிக்கு ஒரு கோடு போட்டீங்க, இப்போ எங்கனிக்கு ஒரு கோடு. ஒரு வீட்டில் போய் நீங்கள் வாஸ்து பார்க்க போனதுமே இங்கே ஜன்னல் டு ஜன்னல் இங்கே வைக்கணும். ஆமாம், சிம்பிளாக சொல்லிடுறேன் அப்படின்னா, கிழக்க பார்த்த வாசல் விட்டால் மேற்க பார்த்தா ஜன்னலோ கதவோ வைக்கணும். வடக்க பார்த்த வாசல் விட்டால் அதை அப்படியே இந்த பக்கம், வடக்க பார்த்த வாசல் விட்டால் தெற்க பார்த்தா ஒரு ஜன்னலோ பிற வாசலோ வைக்கணும், வரணும். கிழக்க பார்த்த வீடு மேற்க பிறவாசல் வச்சுட்டாங்க அப்படின்னா வடக்க ஒரு ஜன்னல் தெற்க ஒரு ஜன்னல் வைக்கணும். புரியுதா? வாஸ்துல புரியலையா? அது இருக்கணும். அப்போனா தான் அந்த வீடு என்னது, ஓப்பனில் இருக்கிற மாதிரி. மேற்கிருந்து வர்ற ஒளி கிழக்க போயிடும், கிழக்கிருந்து வர்ற ஒளி மேற்க போயிடும், வடக்கிருந்து வர்ற ஒளி தெற்க போயிடும், தெற்க இருந்து வந்துச்சுன்னா வடக்க போயிடும். ஜன்னல் என்ன பண்ணணும், ஒரு சைடு ஜன்னல் வச்சா ஒரு சைடு பிறவாசல் மின்வாசல் வைக்கணும். புரியலைன்னா புரியலன்னு சொல்லணும். ஆமாம் 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 வச்சா ஆமாம் கரெக்ட். இது மெயின் வாசலுக்கு உண்டான வேலை. புரியுதா? வாஸ்து சரியில்லை வீட்டில், அதனால் சில பிரச்சனைகள் வரும். திஷ்டி அதை நான் சொல்கிறேன். வாஸ்துல இது தப்பு. நீங்கள் போய் பார்த்தா இப்படி வைக்கணும்னு ஒருத்தவங்க திடீர்னு வந்து கேட்குறான், இது வாஸ்து கரெக்டாக இருக்கான்னா வாஸ்துனுடைய மிஸ்டேக் பார்ப்பு சொல்லணும்ல. இது வந்து வாஸ்து பக்கா, இது எந்த மாற்றமும் இல்லை. வாஸ்து என்னங்கிறது தெரியணும், அதுக்கப்புறம் தான் அது என்ன பிரச்சனைங்கிறத நான் சொல்லுவேன். புரிஞ்சிருச்சா? ஓகே. வெளியே, வீட்டுக்கு வெளியே வாசலில் பூ பூத்து காய் காய்ச்சி கனியிற மரம் வைக்கணும். என்ன பண்ணணும்? காய் காய்ச்சி கனியிற மரம். கனியனா பழுக்கணும். முருங்கை மரம், பஞ்சு மரம் வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளியே கன்னி மூலையிலையும் வைக்கக்கூடாது. என்ன மரம்? முருங்கை மரமும் பஞ்சு மரம். பூ பூத்து காய் காய்ச்சி என்ன பண்ணுது, கனியாது. வாஸ்துல இந்த ரெண்டு மரமும் வீட்டுக்கு முன்னாடியும் கன்னி மூலையிலையும் வைக்கக்கூடாது. மிச்சம் எந்த மரம்னாலும் வைக்கலாம். பூ பூத்து கனியாத மரங்கள் வைக்கக்கூடாது. நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதில் முகத்தில் முழிச்சிட்டு போகிறோம்னா அன்றைய காரியம் நமக்கு கனியாது, வெற்றிகரமாக வராது. இருக்கக்கூடாது, அவ்வளோதான், இருக்கக்கூடாது. மிச்ச சைடில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிழக்க வாசல் இருக்குன்னா கன்னி மூலையில் அந்த மரத்தை வச்சிடக்கூடாது, முன்னாடியே வைக்க முடியாது. வாசலுக்கு முன்னாடியும் இந்த மரம் இருக்கக்கூடாது, கன்னி முக்கில் ஒன்றில் தான் இருக்கக்கூடாது. மிச்ச இடங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பூக்கள் பிரச்சனை இல்லை. பூ மரம் காய் மரம் இருக்குல்ல, நான் சொன்னது என்னது, பூ பூத்து காய் காய்ச்சி கனியணும். வேப்ப மரம் கொடியமான கசப்பு, பூ பூத்து காய் காய்ச்சி பழம் இனிக்கும். கனியும் பழம் வைக்கலாம், பழம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டுக்கு நான் சொல்லலை. பூ பூத்து காய் காய்ச்சி கனியணும், பழம் வரணும். காய் தான் முருங்கைக்காய் வருமே, முருங்கைக்காய் பூ பூத்து காய் காய்ச்சி கனியாது. ஒன்றில் முத்தி ஒன்று வேஸ்ட் ஆகிடும், இருக்கக்கூடாது. அது வேதாளத்தை குறிக்கிறது. அதனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா? இப்போ வெளியில் தெற்குக்கும் வடக்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூட இடத்துல செப்டைங் போட்டுக்கலாம். வெளியில் இப்போ நம்ம தாய் சோறில் தான் இருக்கோம், இன்னும் வீட்டுக்குள்ளே வரல. புரியுதா? தாய் சோறில் தான் இருக்கோம். தெற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் மேற்குக்கும் இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கு வீட்டுக்கு வெளியில் செப்டைங் அங்கே மட்டும்தான் போட முடியும்.
ஆமாம் ஆமாம். இப்போ நான் உள்ளே என்ன பண்ணலாம்னு சொன்னேன். உள்ளனா உள் சோறில் இதுதான் தாய் சோறுனா இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த பக்கம் போயிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம பிரிக்கணும், அது ரெண்டாவது வேலை. சொல்லிட்டேன்னா இந்த பக்கம் வெளியே போர் போடணும், ஈசானியில் போர் போடணும். அவ்வளோதான் வெளியில் உள்ள பிரச்சனை. அவ்வளோதான். வெளியில் யாரும் அடுப்பு வைக்க மாட்டாங்க, இது தேவையில்லை. இந்த பக்கம் உயரமாக இருக்கணும். வீட்டுக்கு வெளியில் என்ன பண்ணணும், காம்பவுண்டு சோறு போட்டோம்னா இந்த பக்கம் ஒசத்தி இந்த பக்கம்லாம் தாத்து விட்டுறணும். தாழ்வான கன்னிமூலை முதல்ல சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் உயர்வாக இருக்கணும். அங்கே போய் தண்ணி அடையக்கூடாது. வெளியே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே தானே செப்டாங்கி போடுவோம், வீட்டுக்குள்ளேயே போட போகிறோம். சப்போஸ் வீட்டுக்குள்ளே போட்டாலும் மேற்குக்கும் வடக்குக்கும் இருக்கக்கூடிய இடத்துல தான் செப்டாங்கி போடும். வீட்டுக்கு உள்ளே தாய் சோத்துக்கு உள்ளே போட்டால், தாய் சோத்துக்கு வெளியே போட்டால் அதில் தான். புரிஞ்சிருச்சா? இப்போ ஓகே தானே? அடுத்தபடியாக என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய செப்ட் டேங்கி கொஞ்சம் பாதி வரலாம். எங்கே வரலாம்? ஈசானியை பார்த்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் வரலாம். இதில் 100 டிகிரினா 40 டிகிரி எந்த பக்கம் வரலாம்? கிழக்கு திசையை நோக்கி வரலாம். வாயுவிலேருந்து என்ன பண்ணலாம், கிழக்கு திசையை நோக்கி எவ்வளவு 40 டிகிரி வரலாம், பிரச்சனை இருக்காது. தண்ணி போர் என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஒரு 40 டிகிரி வரலாம். எங்கே? வாயு பகவானை பார்த்து. வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனை சொல்கிறேன். வந்தால் என்ன பண்ணோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணும், வரலாம், 40% வரலாம். இந்த பக்கம் என்ன மூலை சொன்னாங்க? கன்னி மூலை. கன்னி மூலை குபேர மூலை ஒன்று தான், லாங்குவேஜ் மாறும். அந்த கன்னி மூலை சொல்லக்கூடிய அது இங்கே இருந்து பூஜை ரூமுக்கு 90% வரலாம். என்ன பண்ணலாம்? 90% அங்கே வரலாம். அக்கினி மூலை என்ன பண்ணலாம்னா 50% இந்த பக்கம் வரலாம். புரியுதா? நோட் பண்ணிக்கிறீங்க. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பூஜை ரூம் கொண்டு கிச்சனில் வச்சுருக்காங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதிக்காது, வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை பற்றியே பேசாதீங்க, நான் சொல்கிறதுக்கு தான் பதில் சொல்லணும். புரியுதா? இப்போ நான் வெளியே தானே நம்ம இருக்கோம். என்ன சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த புக்கு இந்த வெளியே முடிச்சிட்டோமா, அதாவது இந்த பெட்ரூமுகளை சொல்கிறேன். இந்த பக்கம் கொஞ்சம் சேஞ்ச், பூஜை ரூமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். கடந்து வர, வெளியே கடந்து வர்றதை சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? வெளி கடந்து வரணும்ல. சாமி இந்த முக்கில் போட முடியாத கொஞ்சம் நவட்டலாம் அப்படின்னு சொல்கிறான். அதில் பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூம் இருக்குது, கொஞ்சம் நவுட்டி இந்த பக்கம் சென்ட்ராக போடலாம்னா 90% அங்கே வரைக்கும் போடலாம். புரியுதாண்ணா? உள்ளே வந்து கேட்பான் சாமி. இப்போ சொல்கிறான், எனக்கு பூஜை ரூம் வைக்க முடியாது, கிச்சனுக்கு அடுத்து 2 ரூம் இருக்கும். இந்த பக்கம் குபேரம் அந்த கன்னி மூலை இருக்கும், இந்த பக்கம் கிச்சன் இருக்கும். அப்போ இந்த கிச்சன்லேருந்து கொஞ்சம் நவுட்டி கொண்டு வரலாமான்னா கொண்டு வரலாம், பாதிக்காது. நான் 90% கொண்டு வரலாம். பூஜை ரூம் மட்டும் 90%, 40%. புரிஞ்சிருச்சுல? புரிஞ்சிருச்சுன்னா எழுதிக்கணுங்க, நோட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய செப்டாங்கி, வெளியே இருக்கக்கூடிய செப்டாங்கி குபேர மூக்கில் போட்டோம் அப்படின்னா என்ன?